ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு இடத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தவறை பண்ணிடுறான். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக பேசிடுறான். நான் இப்போ அவன் பேசின விஷயத்தை பற்றி டிஃபெண்ட் பண்ணலை, அந்த பேசின மனிதரை பற்றி தான் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். அவன் பண்ண அந்த ஒரு தப்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பண்ண ஒட்டுமொத்த சாதனைகளையும் நல்ல விஷயங்களையும் அப்படியே தூக்கி கெடாசிட்டு அவனை வாயில் போட்டு மெல் என்ன, அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற விதம் என்ன, அதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் அவர் பெரிய மனுஷங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு இல்லாத அவர் கற்பனை கட்டின விஷயத்தெல்லாம் அந்த மரியாதை கூட எனக்கு கொடுத்து பேச தெரியல. இவனுக்கு அவன் சொல்கிறான், பேசுகிற கண்டென்ட்டோட அவன் பேசுகிற துணி, அவனோட பாடி லாங்குவேஜ், அதுதான் இப்போது ஒரு மிகப்பெரிய சோத்துக்கு 2 நாளில் காஞ்சிருந்தான்னா தெரியும். சோத்துக்கு 2 நாள் காஞ்சிருந்தான்னு வச்சுக்க, அப்போ தெரியும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு. சோத்துக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லை. நாளைக்கு நடு ரோட்டில் ஒரு கட்டிங்க போய்ட்டு நிற்பான் யார், மாஸ்டர் மகேந்திரனை பார்த்து இவன் சொல்கிறான். எந்த கணக்கில் வச்சு நீ இதை பேசுகிற? நீ இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். திருக்குறள் 504. ஒருவேளை பசி கூட தெரியாமல் வளர்ந்தா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? குடிச்சு நாசமாக போய் ஒரு 40 வயசில் பார்த்தோன்னா ரோட்டில் நிற்கும். யார்ட்டையா போயிட்டு ஒரு கட்டிங் ஒன்று அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே குணம் நாடி குற்றமும் நாடி. ஏன் அதை சொல்கிறாரு? ஒரு மனுஷனுடைய தப்பை மட்டும் பார்க்காத, அவனுடைய மொத்த கேரக்டரும் பாரு. அதில் எது நல்லது எது கெட்டது, இதில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு அதுக்கப்புறம் அவனை ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு வக்ரம் பிடிச்ச கூட்டம், நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நான் சொல்கிறேன். இந்த ஒரு சான்ஸ் மட்டுமே போதும், நமக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கிடைச்சா இதை விடக்கூடாது, இதில் நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது எல்லாத்தையுமே ஏதோ பக்கத்தில் இருந்து இவர் கட்டிங் போயிட்டு கேட்பார்னு சொல்கிறாருல, இவர் ஊற்றி கொடுப்பாரா இவர் போயிட்டு? இல்லை எதை வச்சு இவர் சொல்கிறாரு? அது மட்டுமாங்க இவன் பேசுகிறான் இந்த வாயால்? நீலாம் சினிமாவில் அன்றைக்கி நடிச்சிட்டு இருந்தேன், எல்லாம் ஏமாற்றிட்டாங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ரோட்டில் துரத்தி விட்டாங்க. இது ஃபுல் போதையிலேயே எப்போ 24 ஹவர்ஸ் சுற்றிட்டு இருந்தா குந்தி தின்றால் குன்றும் மாயும் அப்படிம்பாங்க. உண்மையாலுமே சினிமாவில் ஏமாந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் மரணித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் கூட நம்ம பார்த்தா, நான் யாரை பற்றி பேசணும் உங்களுக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான பல விஷயங்களை அவர் சொல்லிகிட்டு இருந்தார் சோஷியல் மீடியாவில். இன்றைக்கி அவர் இல்லை. அப்பேற்பட்ட ஆக்கெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இவனுடைய பேச்சு. ஏன் இவனை ஒருத்தன் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் கேட்குறான் கேள்வி அந்த மாதிரி. ஏன்னா இவனுங்களுக்கு இதுதான் பொழப்பு. இப்போ இவனுங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றணும், இவங்களோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு ஏறணும். அதுக்காக இப்படியாடா பண்ணுவீங்க? இல்லை கேட்குறேன், ஒரு மனுஷன் இப்படியாடா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்க? எந்த வகையில்? எனக்கு ஏன் நான் கோவப்படுறேன் அப்படின்னா, 80களில் 90களில் நானும் மகேந்திரனுடைய நடிப்பை பார்த்து அந்த சிரித்து வாய் விட்டு சிரித்தோம். அந்த குழந்தைத்தனம், அந்த இன்னசென்ஸை பார்த்து நம்ம வளர்ந்தோம். ஒத்துக்கிறேன், மகேந்திரன் சொன்னது தவறு தான். அந்த இன்டர்வியூவில் மகேந்திரன் சொன்னது தவறு தான். அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மகேந்திரன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. இன்றைக்கி இவ்வளவு பேர் பேசுகிறாங்களே, இன்க்ளூடிங் இந்த 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 கிழட்டு பாய பேசுகிறான்ல, இவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 55-56 தான் இருக்கும். இவன் வளர்ந்து வர்ற காலத்தில், இவனுடைய பருவ காலத்தில் இவன் ஒரு 30 வயசில் இருக்கும்போதெல்லாம் இவன் மகேந்திரன் படம் பார்த்துருக்க மாட்டானா? இல்லை மகேந்திரன் ஏதாச்சும் ஒரு காமெடிக்கு சிரிச்சிருக்க மாட்டானா? யார் மின்னலா? இல்லை உங்கள் அம்மா ஜன்னல் பா பார்த்துருப்பான்ல. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு இவனுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சான் சோஷியல் மீடியாவில். அவரை அதை தக்க வச்சுக்கணும். என்ன அந்த இதெல்லாம் வைரல் ஆகும் இப்போ ஆகிட்டு இருக்க மாதிரி. நீ சம்பாதிச்சதே சில லட்சங்கள் தான் சம்பாதிச்சிருப்ப. நீ பல லட்சங்களுக்கு கடனே வாங்கி குடிச்சு தீர்த்திருப்ப. இது பூரா என்னென்னா, இது அறவை காட்டெலாம் கிடையாது, இது முழுசாகவே வேகாது. இப்போ தமிழ்நாடே இது ஒரு கேவலமான செயல் இல்லை. இதைத்தான் திருவள்ளுவர் அந்த திருக்குறள் மூலமாக குறிப்பாக சொல்லியிருக்காரு. இது இவங்களுக்கு தான் பொருந்தும். கண்டிப்பாக இப்போ நான் பேசுறது கூட யாராச்சும் அவசரம் தான் பேசுவீங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அதுதான் சோஷியல் மீடியாவோட பவர். பட் நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா இப்போ சித்தரிக்கிற மாதிரி மகேந்திரன் கிடையாது. குறிப்பாக நான் ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, அவன் சொன்ன அந்த ஒரு விஷயம், அதாவது நாளைக்கு இவன் நடு ரோட்லாம் நிற்பான், போய் 4 பேர் கட்டிங்கு நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஜென்டல்மேன் மாதிரி தான் அவன் இது வரைக்கும் ஸ்டில் இருக்காப்புல இல்லையா மகேந்திரன்?
இந்த ஒரு தப்பு போதுமா இவனை மாதிரி ஆளுங்க வந்து பேசுது, அவனை பற்றி நான் பேசுகிறோம்ல, இந்த மாதிரி பேசுகிறவன்லாம் வந்து நாளைக்கு நாசமாக தான் போவான் இவனுங்க. எப்படி வந்து அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறானோ இவனுடைய லைஃபும் வந்து கண்டிப்பாக இப்படி தான் போகும். ஒருவேளை மகேந்திரனை சொல்கிற இவன் வேணால் நாளைக்கு போயிட்டு கட்டிங்க நிற்கலாம், இல்லைன்னா போயிட்டு கேட்கலாம். இப்போ யார் நம்ம பைல்வான் ரங்கநாதனா அவர் மாதிரி வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் போயிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் போயிட்டு நானும் இன்டர்வியூ தரேங்க, ஒரு 50-100 கொடுங்க இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்க போகிறான் இவன். இப்போ நான் ரெஃபரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, யாரை சொன்னேன் இப்போ? பைல்வான் ரங்கநாதன். ஏன்னா அவரும் அந்த மாதிரி தான் அவதூறாக எல்லாரை பற்றியும் பேசியிருக்காரு. இன்றைக்கி அவரே வந்து ஒரு உதாரணமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனிவே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் மற்றபடி நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது எதுவும் கேட்க போதால் பிகாஸ் அந்த நோக்கத்தோடு நான் இதை பண்ணல. என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.